அல்லேலூயா. யோசேப்புடைய வாழ்விலே செய்யாத ஒரு தவறுக்காக யோசேப்பின் மேல ஒரு பட்டம், ஒரு பழி சூட்டப்படுகிறது. வேதாகமம் சொல்லுகிறது வஸ்திரத்தை விட்டுட்டு ஓடுறாரு. இதுல நான் சொல்ல வேண்டிய ஒரு காரியம், தவறு பண்ணாத மனுஷன் அமைதியா இருக்காரு, தவறு பண்ண தூண்டுனவ கடந்து ஒரே சத்தம். வேதம் பாடிதான் தன்னுடைய வேலைக்காரை, தன்னுடைய சக மனிதர்களை வீட்டு வேலை கூப்பிடுறாரு. ஏ இங்க வா, இங்க வா, இங்க வா, இங்க வா, இங்க வா, இங்க வா, இங்க வா. என்கிட்ட ஒருத்தன் வந்தான், வேலைக்கு வந்தவன் என்ன தப்பா நடக்க, எனக்குள்ள தப்பா நடப்பதற்கு அவன் முயற்சி பண்ணான்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சா. அதோட விட்டு விடல, சத்தம் போடுறா, கத்துறா, எல்லாரையும் கூப்பிடுறா. அல்லேலூயா. இது ஒரு ஆழமான ஒரு வார்த்தை பாருங்க. தன்னுடைய நியாயத்தை பேசும்படியாக இந்த மனைவி போத்திபாருடைய மனைவி மனிதர்களை கூப்பிட்டாள். அல்லேலூயா, அல்லேலூயா. மனிதர்களை கூப்பிட்டாள். நீங்க வேதாகமத்தில் படிங்க, யோசேப்பு யாரையும் கூப்பிடல, யாரையுமே கூப்பிடல. தன் பக்க நியாயத்தை பேசுவதற்காக யோசேப்பு யாரிடத்திலும் போகவில்லை, யாருடைய சிபாரிசிற்கும் நிற்கவில்லை. தன் பக்கம் நியாயம் இருக்கிறது உண்மைதான், தன் பக்கம் நீதி இருக்கிறது உண்மைதான். அதற்காக போய் நான் தவறு பண்ணல, உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கத்தல, கூச்சல் போடல, அமைதியாக இருந்தா. நம்ம பக்கம் நியாயம் இருந்தா நம்ம சும்மா இருப்போமா? சொல்லுங்க. நமக்கு பக்கம் கொஞ்சம் நியாயம் இருந்தா போதுங்க, சட்டையை பிடிச்சி கேட்கிற பழக்கம் நமக்கு இருக்கு. ஆனா முழு நியாயம் வைத்திருந்ததான யோசேப்பு, தன் பக்கம் சகல நியாயம் வைத்திருந்த யோசேப்பு வாய் திறந்து பேசலங்க. நீங்க இந்த இடத்துல ரெண்டு கேரக்டருங்க. ஒன்னு போத்திபாருடைய மனைவி சத்தம் போடுறவ, இன்னொன்னு சாந்தமாய் அமைதியாய் தன்னுடைய பிரச்சனை எல்லாம் தன்னுடைய தோளில் சுமந்ததான யோசேப்பு. நீங்க யாரா இருக்கிறீங்க? ஆதியாகமம் 39:21. கர்த்தரோ யோசேப்போட இருந்த நல்ல கர்த்தரோ. இந்த பக்கம் போத்திபாருடைய மனைவி என்ன சொல்றா? வாங்க 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 வாங்க, ஆள் கூட்டுற, ஆள் சேர்க்கிறா. ஆனா யோசேப்பிட்ட கர்த்தர் கேட்காம கொள்ளாம சொல்றா, நான் உன் கூட நிக்கிறேன், உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று வார்த்தை. இதுதான். நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா, நீங்க வாய் திறக்காம இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்க பக்கத்துல வந்து நிப்பார். அல்லேலூயா.